கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 6:13. ரோமன் 6:13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். அதாவது உங்களை தனியாக பிரித்தெடுத்து வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் என்ன? அதாவது வேண்டுமென்றே நீங்கள் தெரிவு செய்யுங்க. இப்போ என்ன பண்ணாதீங்க, உங்களுடைய சரீரத்தினுடைய அவயவங்களை என்ன பண்ணாதீங்க, உங்களுடைய கைகள், கண், வாய், மூக்கு, இருதயம், இப்படி எல்லாமே எதுக்காக உபயோகப்படுத்தாங்க? பாவத்துக்கு உபயோகப்படுத்தாமல் அதையெல்லாம் நீதியின் அவயவங்களாக கர்த்தருடைய மகிமைக்கென்று உபயோகப்படுத்தக்கூடிய மக்களாக இருங்க. இங்கே சொல்லும்போது ஒரு சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, அதாவது ஒரு பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு ஆசாரியன் எப்படி பழி செலுத்துறதுக்கு கொண்டு வருவாரோ அதே போல் காரியத்தை தான் அங்கே சொல்கிறார். எப்படி ஒரு பலிபீடத்தில் கொண்டு ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு புறாவையோ இதை கொண்டு எப்படி பலியாக கொடுப்பாங்களோ அதை மாதிரி நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் தேவனுக்கென்று நீங்கள் ஒப்புக்கொடுங்க. இதே ரோமர் 12:1 வசனத்தில் என்ன சொல்றாரு? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் கொண்டு வைக்கிற காரியம் என்ன? அது இறந்து போன மிருகங்கள், கொலை செய்யப்பட்ட இல்லை பலி கொடுக்கப்பட்ட மிருகங்கள். ஆனால் இங்கே நம்மளை என்ன சொல்கிறாரு? நீ உங்களுடைய அவயவங்களை கொண்டு கொடுங்க, ஜீவனுள்ளதாக கொண்டு கொடுங்க. காரணம் என்ன? நீங்கள் இப்போ இந்த மறுபடியுமாய் ஆவிக்குரிய முறையில் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, அப்போ முதல்ல நீங்கள் பிழைத்து இருக்கிறீங்க. அதனால தான் 1 கொரிந்தியர் 6ஆவது அதிகாரம் 19-20 வசனம் சொல்லும்போது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் ஆவி உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? காரணம் என்ன? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ என்ன? உங்கள் சரீரத்தில் உள்ள அவயவங்கள் எல்லாத்தையும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நீங்கள் உபயோகப்படுத்துங்க. காரணம், இப்போ நீங்கள் மரித்தீங்க, இப்போ பிழைத்திருக்கிறீங்க. அதனால் உங்களுடைய அவயவங்கள் எதுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது? பிழைக்க வைத்த கிரயத்துக்கு கொல்லப்பட்ட அந்த கிறிஸ்துவுக்கென்று இருக்கணும். அதனால தான் கொலோசியர் 3ஆவது அதிகாரம் 17 சொல்லும்போது, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்போ இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதல்ல ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய சரீரம் நியூட்ரல் கிடையாது. இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லைன்னு இருக்க முடியாது. ஒன்று, உங்கள் சரீரத்தை நீங்கள் பாவத்துக்கு சாத்தானுக்குரிய காரியங்களுக்கு அவயவங்களாக உபயோகப்படுத்துவீங்க, இல்லைன்னா கர்த்தருக்கு என்று உபயோகப்படுத்துவீங்க. யார் உங்களுடைய எஜமானனோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய அவயவங்களை உபயோகப்படுத்துவீங்க. இப்போ உங்களுடைய எஜமானன் கர்த்தர் என்று சொன்னால் உங்களுடைய அவயவங்கள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு என்று உபயோகப்படுத்தப்படும். இப்போ உங்களுடைய எஜமானன் சாத்தான்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய அவயவங்கள்லாம் எப்படி இதுக்கு சாத்தானுடைய கிரியைகளுக்கு உபயோகப்படுத்த முடியும்? இப்போ என்னென்ன நீங்கள் நல்லா கவனிங்களேன். இதை நீங்கள் புரிஞ்சு கொள்வதற்கு இன்னும் ஒரே ஒரு காரியம் சொல்லினா அப்போ உங்களுக்கு ரொம்ப அழகாக புரிஞ்சிடும். இந்த இசைக்கருவிகள் இருக்குல்ல, நம்ம வாத்திய கருவிகள் எது வேணாலும் எடுத்துவோங்க. ஒரு புல்லாங்குழல், இல்லை ஒரு கிட்டார், இல்லை நீங்கள் ஒரு கீபோர்டு, இப்படி எந்த ஒரு இசைக்கருவி வேணாலும் எடுத்துவோங்க. இந்த இசைக்கருவி என்னன்னா, நீங்கள் யார் அதை வாசிக்கிறாங்களோ, எப்படி யார் ஒரு நல்ல தெரிந்தவர்கள், நல்ல கற்று தேர்ந்தவர்கள் வாசிக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய ஒரு வாத்தியம் அவ்வளவு இனிமையாக ஒரு இதமாக மக்களை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஒன்றும் தெரியாத ஆள் வாசிக்கும்போது அது எப்படி இருக்குது? ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய சரீரத்தை தேவன் கரத்தில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, தேவனுக்குன்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா,
அப்போ தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு ராகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? தேவன் உங்களை உபயோகப்படுத்தினா, தேவனுக்கென்று நீங்கள் உங்களுடைய அவயவங்களை உபயோகப்படுத்தும் போது ஒரு இசைக்கருவி போல தேவனுடைய கரத்தில் நீங்கள் உங்களுடைய அவயவங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு ராகம் எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் உள்ளதா, தேவனுடைய நாம மகிமைக்கென்று இருக்கும். அப்படி செய்ய கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, இதோ இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ நாங்கள் உங்கள் கையில் உள்ள புல்லாங்குழல்களாய், ஆண்டவரே, நீங்கள் இசைக்கக்கூடியதாய் எங்களுடைய அவயவங்கள் எல்லாம் நீதியின் அவயவங்களாய் பயன்பட எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.